நல்லதொரு ஞாயிற்று பொழுதை இந்த இனிமையான மாலை வேளையில் மௌன முகை புத்தக வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நூல் வெளியீடு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தமா தான் இருந்துச்சு. நம்மள வாழ்த்துறைன்னு போட்டிருக்காங்களே, நம்ம இது வரைக்கும் ஒரு புத்தகம் கூட நம்ம என்ன வெளியிடல. நான் அவங்க கேட்ட உடனே அதான் சொன்னேன், மேடம் நீங்க வரீங்களான்னு சொன்ன உடனே நான் இன்னும் ஒரு புத்தகம் கூட எழுதல, கொஞ்சம் வருத்தமா இருக்கேன். இல்ல மேடம், நீங்க செல்வா சார் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு வழிகாட்டி கட்டாயம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த நோக்கத்துல இந்த இடத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு அத்துணை பேருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பாடல், இந்த மௌன முகை புத்தகத்தை நான் படிக்கும் போது டக்குன்னு எனக்கு நினைவுல வந்தது இந்த பாடல் தான். அந்த பாடலை பாடிட்டு நான் இந்த புத்தகத்தை போது திசைகள் கிடையாது, காதல் பேசும்போது மொழிகள் கிடையாது, பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது, கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது, உலவி திரியும் காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது, கவிதை பேசும் மொழி எல்லாம் சப்த கூட்டில் அடங்காது, இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. இந்த புத்தகத்தை படிச்ச உடனே எனக்கு நினைவுக்கு வந்த பாடல் இதுதான். ஏன்னா கவிதை அப்படினாலே ஒன்றும் இல்ல, ஒரு வார்த்தைகளுடைய கோர்த்து எடுக்கிறது தான் கவிதை அப்படிம்பாங்க. இந்த மௌன முகை புத்தகத்தை இங்க இருக்க எல்லாருமே சொன்னாங்க 30 நிமிடத்துல படிச்சேன், 9 நிமிடத்துல படிச்சேன்னு. ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு ஒரு வார்த்தைகளும் என்னை ஒரு இடத்துல அப்படியே சிந்திக்க வச்சுச்சு. ஏன்னா கவிதைனா என்ன அப்படின்னா கண்ணீரும் புன்னகையும் ஒரே இடத்துல கலக்கிற ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அவங்க கவிதை படிக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்தது, சில நேரம் அவங்களுடைய கவிதையை படிக்கும் போது என்னையே நான் திருப்பி பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல ஒரு கவிதை வாசகனின் கண்களை அல்ல உள்ளத்தை திறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில கவிதைகள் அப்படியே என்னோட உள்ளத்துல என்ன இருந்துச்சோ அதை நான் சொல்றது மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கவிஞர் ஹெலனுடைய பேனா எப்படி இருந்தது அப்படின்னா வரிகளை அல்ல வாழ்க்கையின் உணர்வுகளையும் மனித மனத்தின் ஆன்மாவின் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதா இருந்துச்சு. அதுல ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் இங்க மேற்கோள் காட்டிட்டு சொல்லலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு பிடிச்ச கவிதை என்ன இதுல இருந்துச்சு அப்படின்னா அவங்க தாயை பத்தி சொல்லி எழுதின கவிதை. ஏன்னா இது ரெகுலராவே நம்ம எல்லாருமே உணர்ற கவிதை தான். சுமந்து வலித்திட்ட தாயின் இடையும், சுமந்து வலித்திட்ட தாயின் இடையும் கூட சிரிக்குமா துள்ளி ஓடும் மழலை கண்டு, ஓடி ஓடி உழைத்த களைப்பெல்லாம் பிள்ளையின் உச்சி முகந்ததில் தொலைந்தே போகும் தாய்க்கு. எங்கெல்லாம் வெளியிலாம் போயிட்டு வரும்போது உண்மையிலுமே 2 குழந்தைகளை பார்த்தோன்னே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி இந்த கவிதையை படிக்கும் போது நான் எனக்கு என்னையே படிச்ச மாதிரி இருந்தது. உட்காரும் போது நான் நிறைய யோசிப்பேன், நம்ம தனியாவே இருக்கிறது நல்லதோ அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் கவிதை எழுதியிருந்தாங்க. மூழ்கி போய்விட வாய்ப்புகள் ஏராளம், உணர்ந்து கொள்ள தனிமையே தாராளம். மூழ்கி போய்விட வாய்ப்புகள் ஏராளம், உணர்ந்து கொள்ள தனிமையே தாராளம். சில நேரம் எல்லாரையும் பத்தி நம்ம சிந்திக்கிறோம், தனியா இருக்கும் போது மட்டும்தான் நாம நம்மளை பத்தி சிந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி நினைப்பேன், சில நேரம் நம்ம தோற்று போய் தோல்வியா இருக்கும் போதெல்லாம் சிச்சோ அப்படின்னு வருத்தப்படும் போது அதுக்கு ஒரு வரி ரொம்ப பிலோசபிக்கலா அவங்க எழுதியிருந்தாங்க. வெற்றிக்கு நான் தான் காரணம் என மாரடித்துக் கொள்ளும் மனமே, வெற்றிக்கு நான் தான் காரணம் என மாரடித்துக் கொள்ளும் மனமே, தோல்விக்கும் நீதானே காரணம். அப்ப நான் நினைச்சேன், ஒரு தடவை தோல்வி அடையும் போது என்னோட வீக்னஸ் என்னங்கறத நான் திரும்ப போய் பார்த்து திரும்ப வெற்றியை நோக்கி பயணிக்கணும். சோ இந்த கவிதை பார்த்தோம் அப்படின்னா பிலோசபிக்கலாவே நம்ம மனதை ரொம்ப தொட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் ரொம்ப என்னோட பிடிச்சிருந்தது, என்னவாகிட போகிறது, என்னவானா என்ன, எதுவும் ஆகிவிடக் கூடாது, ஏதாவது ஆகிவிடாதா, எல்லாம் சரியாகி விடாதா, எல்லாம் சரியாகிடும், இவற்றை கொண்டுதானே வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது, நம்மால் அல்ல அதுவாக. நம்ம எல்லாருடைய நினைப்புமே என்ன, எப்படியாச்சும் சரியாகிறதா அப்படிங்கும்போது எல்லாம் சரியாகிவிடும், இவற்றால் தானே வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த
நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரோட முக்கியமான ஹெலன் மேடத்தோட ஸ்டேட்டஸ் ஒரு நாள் நான் பார்த்தேன். அப்போ அதுல ஒரு கவிதை வச்சிருந்தாங்க. நான் உடனே பின்னாடி வாட்ஸ்அப்ல இது யாருடைய கவிதை அப்படின்னு பின்னாடி போட்டிருந்தேன். திரும்ப உடனே என்னுடைய கவிதை அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே ஒரு ஆச்சரியக்குரிய அப்படியே போட்டிருந்தேன். உண்மையிலுமே அன்னைக்கு அவங்க வச்சிருந்த கவிதை பாத்தீங்க அப்படின்னா, சற்று விலகியே இருங்கள். அது இந்த புத்தகத்துல இருந்துச்சு. சற்று விலகியே இருங்கள், எக்காரணம் கொண்டும் யாரிடமும் நெருங்கி விடாதீர்கள், மறுமுகத்தினையும் காண நேரிடலாம், அன்பினை கொள்ளும் ஆயுதத்தை அவை ஒழித்து வைத்திருக்கும். நிறைய பேரோட முகத்தை பார்த்து நம்பிடுறோம். ஆனா நம்மளை கொல்ற ஆயுதம் எங்கேயாவது ஒழித்து வைத்திருக்கப்படும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பேனாவை பத்தி எனக்கு அப்துல் ரஹ்மான் எழுதுறவோ, பேனாவே நீ முள்முடி அமைந்துள்ளாயா கிறிஸ்துவா, தொப்பி அணிந்துள்ளாயா நீ முஸ்லீமான ஒரு பேனாவை பத்தி ஒன்று எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இப்படி ஒரு ஆறுதல் இந்த பேனாவை தவிர யார் தந்திட முடியும்? ஒரு பேனாவின் வலிமையை அதுதான் போரின் வலிமையை விட கூர்மையானது. அதை வலியுறுத்தி இப்படி ஒரு ஆறுதல் இந்த பேனாவை தவிர யார் தந்திட முடியும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ரொம்ப எனக்கு அவங்ககிட்ட சமத்துவ இத பத்தி தான் எழுதுனதுல இந்த வரை ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னிலை குன்றாமல் இருக்க, நம்மளோட நிலை குன்றாமல் இருக்கணும். பிறர் நிலை குன்ற செய்வோமாயேன், நாய்க்கும் நரிக்கும் பூனைக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றாங்க. அந்த ஐந்தறிவு உள்ள விலங்குகளுக்கும் நமக்கும் இடையில எந்த விஷயமே வேறுபாடுனா என்னங்கறத ரொம்ப அப்படியே ஆழ்மையை யோசிக்க வச்சுச்சு. நம்ம எப்படி அந்த ஐந்தறிவு மிருகங்கள்ல இருந்து வேறுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, காலம் கடந்த பின்புதான் ஞானம் கிடைக்குமெனில் கடத்தி போவதை தவிர வேற என்ன செய்திடக்கூடும், கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டுமே. நம்மள்ட்ட சொல்றாங்க அட்வைஸ், காலம் கடந்ததுக்கு அப்புறம் நாளும் கிடைக்கும்னா அப்படியே கடத்திட்டே போக வாழ்க்கைய. உங்களுக்கு கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டுமேனா நான் எழுதுறத நீங்க கேட்டா கேளுங்க, இல்லைன்னா போகாத ஒரு சுதந்திரத்தை நம்மள்ட்ட கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு தேவையான வரி, ஏமாற்றும் பொழுதினை சாதனையாகவும், ஏமாற்றும் பொழுதினை சாதனையாகவும், ஏமாறும் பொழுதினை வேதனையாகவும் பார்க்கும் மனதை இறைவன் எப்படி படைத்தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மள ஏமாத்திட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு எல்லாரும் இந்த கவிதை ரொம்ப அப்படியே மனசுல போய் அப்படியே தச்சுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த வரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சின்ன சின்ன சந்தோஷங்கள் மறுக்கப்படுகின்றன. சின்ன சின்னதா நம்ம சந்தோஷம் இருக்கும், அது மறுக்கப்படுது. பெரிய பெரிய சாதனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஏன் தெரியுமா? மகிழ்வதை விட மகிழ்விப்பதால். ஒரு சாதனைனா அதை நமக்காக செய்ய மாட்டோம், மற்றவர்களுக்காக செய்வோம். அப்ப மகிழ்வதை விட மகிழ்விப்பதுதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது எனக்குமே எழுதுன மாதிரி இருந்துச்சு. மிக சரியானவை என்றெண்ணி நாம் செய்யும் சில தவறுகளை மிக சரியானவற்றை மிக சரியான நேரத்தில் மிக சரியாக காட்டும் காலத்தின் கண்ணாடிகள் அப்படின்னு இந்த வரி என்னவோ எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி எழுதிருந்துச்சு. சோ அதே மாதிரி நிறைய கவிதைகள் இந்த மௌனமுமே புத்தகத்துல நிறைய கவிதைகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப பிலோசபிக்கலா ரொம்ப சைக்காலஜிக்கலா ஒரு புறநானூறு அகநானூற்றுல ஒரு பெரிய பெரிய வரிகள்ல சொன்னத மிக சிறிய கவிதையாகவும் ஒரு பக்க அளவு கவிதையாகவும் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த ஒரு இனிய வேலையில இந்த ஒரு புத்தகத்தை நான் படிச்சதுல இருந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அடுத்து என்னுடைய பயணத்துல ஒரு காலை வேலையிலயோ அல்லது ஒரு மாலை வேலையில அப்படியே ஒரு ரயில்ல உட்கார்ந்துட்டு ஒரு காற்றோட போகும்போது இந்த புத்தகம் என்னுடைய கைகளில் இருக்கும். இந்த புத்தகத்தின் வரிகள் என்னுடைய இதயத்திலும் இருக்கும், என்னுடைய அறிவிலும் இருக்கும் என்று கூறி கவிஞர் ஹெலன் அவர்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதும் இல்லை, அதற்குண்டான ஒரு புத்தகம் எழுதிய அனுபவம் இல்லை. திருமதி ஹெலன் அவர்களும் அவருடைய இணையரும் சேர்ந்துதான் இந்த கவிதையை வெளியிட்டிருக்காங்க. செல்வா சார் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நானும் கவிதை எழுதுறேன், ஆனா என்னுடைய கணவர் செந்தமிழ் செல்வன்ட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் கவிதையா ரொம்ப மக்களா இருக்குப்பா, ரொம்ப கிரிச்சா இருக்குப்பா, என்ன பாடி அப்படின்பாரு. சில கவிதைகளை இப்படி ஏதாவது ஒரு புத்தகத்தை எழுதலாம் நினைக்கும் போது நானே நிறைய தாள்களை தூக்கி போட்டிருக்கேன். அப்படியெல்லாம் இல்லாமல் கவிஞர் ஹெலனுடைய இணையர் அப்படின்னு சொல்லணும், கணவர்னு கூட சொல்ல மாட்டேன், இணையர் அவர்கள் ஒரு பெண் முன்னேற்றம் அடைகிறாங்கன்னா காரணம்னா அவங்களுடைய வீடு தான் முக்கியம். அவருடைய இணையர் அவருடைய குழந்தைகள் அனைவரும் அத்துணை பேருக்கும் இறைவன் பல்வேறு வகையான நல்ல விஷயங்களை தரணும் என்று கூறி இந்த வாழ்த்துறையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி. இது ஒரு புத்தகம் அல்ல,
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பின் அறம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இலவசமாய் அன்பு கிடைக்கிறது என்று அன்பின் அறம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த வளர்ந்து வர்ற சமூகத்துல கணவன் மனைவிக்கு இடையே அன்பு எங்கே அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுதோ அப்படிங்கிற நினைக்கிற சூழல்ல இலவசமாய் கிடைக்கிறது என்று அன்பின் அறத்தை குறைத்துக் கொள்ளாதீங்கன்னு சொன்னவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிதை அப்படியே அவர்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன கவிதை அப்படின்னா, வெற்றி காகிதமே என்றாலும் சிறப்பானது ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருப்பதால். வெற்றி காகிதமே என்றாலும் ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் எப்பொழுதுமே தயாராக இருப்பதால். எப்பயுமே அவங்க என்கிட்ட பேசும்போது தினந்தோறும் மேடம் இது என்ன அது என்ன ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அந்த கவிதை எனக்கு அவங்களே அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் நம்ம படிகளுக்கு இடையில உட்காரும் போது நான் நிறைய யோசிப்பேன், நம்ம தனியாவே இருக்கிறது நல்லதோ அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் கவிதை எழுதியிருந்தாங்க. மூழ்கி போய்விட வாய்ப்புகள் ஏராளம், உணர்ந்து கொள்ள தனிமையே தாராளம். மூழ்கி போய்விட வாய்ப்புகள் ஏராளம், உணர்ந்து கொள்ள தனிமையே தாராளம். சில நேரம் எல்லாரையும் பத்தி நம்ம சிந்திக்கிறோம், தனியா இருக்கும் போது மட்டும்தான் நாம நம்மளை பத்தி சிந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி நினைப்பேன், சில நேரம் நம்ம தோற்று போய் தோல்வியா இருக்கும் போதெல்லாம் சச்சோ அப்படின்னு வருத்தப்படும் போது அதுக்கு ஒரு வரி ரொம்ப பிலோசபிக்கலா அவங்க எழுதியிருக்காங்க. வெற்றிக்கு நான் தான் காரணம் என மாரடித்துக் கொள்ளும் மனமே, வெற்றிக்கு நான் தான் காரணம் என மாரடித்துக் கொள்ளும் மனமே, தோல்விக்கும் நீதானே காரணம். அப்ப நான் நினைச்சேன், ஒரு தடவை தோல்வி அடையும் போது என்னோட வீக்னஸ் என்னன்றதை நான் திரும்ப போய் பார்த்து திரும்ப வெற்றியை நோக்கி பயணிக்கணும். சோ இந்த கவிதை பார்த்தோம் அப்படின்னா பிலோசபிக்கலாவே நம்ம மனதை ரொம்ப தொட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் ரொம்ப என்னோட பிடிச்சிருந்தது, என்னவாகிட போகிறது, என்னவானா என்ன, எதுவும் ஆகிவிடக் கூடாது, ஏதாவது ஆகிவிடாதா, எல்லாம் சரியாகிவிடாதா, எல்லாம் சரியாகிடும், இவற்றை கொண்டுதானே வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது, நம்மால் அல்ல அதுவாக. நம்ம எல்லாருடைய நினைப்புமே என்ன, எப்படியாச்சும் சரியாயிடாதா அப்படிங்கும்போது எல்லாம் சரியாகிவிடும், இவற்றால் தானே வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரோட முக்கியமான கலைஞர்களோட ஸ்டேட்டஸ் ஒரு நாள் நான் பார்த்தேன். அப்போ அதுல ஒரு கவிதை வச்சிருந்தாங்க. நானே பின்னாடி வாட்ஸ்அப்ல இது யாருடைய கவிதை அப்படின்னு பின்னாடி போட்டிருந்தேன். திரும்ப உடனே என்னுடைய கவிதை அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே ஒரு ஆச்சரியக்குரிய அப்படியே போட்டிருந்தேன். உண்மையிலுமே அன்னைக்கு அவங்க வச்சிருந்த கவிதை பாத்தீங்க அப்படின்னா, சற்று விலகியே இருங்கள், அது இந்த புத்தகத்துல இருந்துச்சு. சற்று விலகியே இருங்கள், எக்காரணம் கொண்டும் யாரிடமும் நெருங்கி விடாதீர்கள், மறுமுகத்தினையும் காண நேரிடலாம், அன்பினை கொள்ளும் ஆயுதத்தை அவை ஒழித்து வைத்திருக்கும். நிறைய பேரோட முகத்தை பார்த்து நம்பிடுறோம், ஆனா நம்மளை கொல்ற ஆயுதம் எங்கேயாவது ஒழித்து வைத்திருக்கப்படும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேனாவை பத்தி எனக்கு அப்துல் ரஹ்மான் எழுதினவோ, பேனாவே நீ முள்முடி அமைந்துள்ளாயா கிறிஸ்துவா, தொப்பி அணிந்துள்ளாயா நீ முஸ்லீமான ஒரு பேனாவை பத்தி ஒன்று எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இப்படி ஒரு ஆறுதல் இந்த பேனாவை தவிர யார் தந்திட முடியும்? ஒரு பேனாவின் வலிமையை தந்துதான் போரின் வலிமையை விட கூர்மையானது. அதை வலியுறுத்தி இப்படி ஒரு ஆறுதல் இந்த பேனாவை தவிர யார் தந்திட முடியும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ரொம்ப எனக்கு அவங்ககிட்ட சமத்துவம், சகோதரத்துவம், காதல், தனிமை, தாய்மை இத பத்திலாம் எழுதுனதுல இந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னிலை குன்றாமல் இருக்க, நம்மளோட நிலை குன்றாமல் இருக்கணும், பிறர் நிலை குன்ற செய்வோமாயே, நாய்க்கும் நரிக்கும் பூனைக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு இருந்தாங்க. அந்த 5 அறிவு உள்ள விலங்குகளுக்கும் நமக்கும் இடையில எந்த விஷயமே வேறுபாடுனா என்னங்கிறத ரொம்ப அப்படியே ஆழ்மையை யோசிக்க வச்சுச்சு. நம்ம எப்படி அந்த 5 அறிவு மிருகங்கள்ல இருந்து வேறுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, காலம் கடந்த பின்புதான் ஞானம் கிடைக்குமெனில் கடத்தி போவதை தவிர வேறென்ன செய்திடக்கூடும், கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டுமே. நம்மள்ட்ட சொல்றாங்க அட்வைஸ், காலம் கடந்ததுக்கு அப்புறம் நாளும் கிடைக்கும்னா அப்படியே கடத்திட்டே போங்க வாழ்க்கைய. உங்களுக்கு கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டுமேனா, நான் எழுதுனத நீங்க கேட்டா கேளுங்க, இல்லைன்னா போங்கங்கிற ஒரு சுதந்திரத்தை நம்மள்ட்ட கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு தேவையான வரி, ஏமாற்றும் பொழுதினை சாதனையாகவும், ஏமாற்றும் பொழுதினை சாதனையாகவும், ஏமாறும் பொழுதினை வேதனையாகவும் பார்க்கும் மனதை இறைவன் எப்படி படைத்தான். நிறைய பேர் நீங்க நினைக்கிறாங்க
அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எல்லோரும் இந்த கவிதை வந்து ரொம்ப அப்படியே மனசுல போய் அப்படியே தச்சுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதற்கடுத்து இந்த முறை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சின்ன சின்ன சந்தோஷங்கள் மறுக்கப்படுகின்றன. சின்ன சின்னதா நம்ம சந்தோஷம் இருக்கும், அது மறுக்கப்படுது. பெரிய பெரிய சாதனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஏன் தெரியுமா? மகிழ்வதை விட மகிழ்விப்பதால். ஒரு சாதனைனா அதை நமக்காக செய்ய மாட்டோம், மற்றவர்களுக்காக செய்வோம். அப்ப மகிழ்வதை விட மகிழ்விப்பதுதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதற்கப்புறம் இது எனக்குனே எழுதுன மாதிரி இருந்துச்சு. மிக சரியானவை என்றெண்ணி நாம் செய்யும் சில தவறுகளை மிக சரியானவற்றை மிக சரியான நேரத்தில் மிக சரியாக காட்டும் காலத்தின் கண்ணாடிகள் அப்படின்னு இந்த வரி என்னவோ எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி எழுதிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய கவிதைகள் இந்த மௌன முனை புத்தகத்துல நிறைய கவிதைகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப பிலசாபிக்கலா ரொம்ப சைக்கலாஜிக்கலா ஒரு புறநானூறு அகநானூற்றுல ஒரு பெரிய பெரிய வரிகள்ல சொன்னதை மிக சிறிய கவிதையாகவும் ஒரு பக்க அளவு கவிதையாகவும் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த ஒரு இனிய வேலையில வந்து இந்த ஒரு புத்தகத்தை வந்து நான் படிச்சதுல இருந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அடுத்து என்னுடைய பயணத்துல ஒரு காலை வேலையிலயோ அல்லது ஒரு மாலை வேலையில அப்படியே ஒரு ரயில்ல உட்கார்ந்துட்டு ஒரு ஒரு காற்றோடு போகும்போது இந்த புத்தகம் என்னுடைய கைகள்ல இருக்கும், இந்த புத்தகத்தின் வரிகள் என்னுடைய இதயத்திலும் இருக்கும், என்னுடைய அடிவிலும் இருக்கும் என்று கூறி கவிஞர் ஹெலன் அவர்களை வந்து வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதும் இல்லை, அதற்குண்டான ஒரு புத்தகம் எழுதிய அனுபவம் இல்லை. திருமதி ஹெலன் அவர்களும் அவருடைய இணையரும் சேர்ந்துதான் வந்து இந்த கவிதையை வந்து வெளியிட்டிருக்காங்க. செல்வா சார்ட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நானும் கவிதை எழுதுவேன், ஆனா என்னுடைய கணவர் செந்தமிழ் செல்வன்ட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் கவிதையா ரொம்ப மொக்கையா இருக்குப்பா, ரொம்ப கிரிஞ்சா இருக்குப்பா, என்னப்பா நீ அப்படின்பாரு. சில கவிதைகளை இப்படி ஏதேனும் ஒரு புத்தகத்தை எழுதலாம் நினைக்கும் போது நானே நிறைய தாள்களை வந்து தூக்கி போட்டிருக்கேன். அப்படியெல்லாம் இல்லாமல் கவிஞர் ஹெலனுடைய இணையர் அப்படின்னு சொல்லணும், கணவர்னு கூட சொல்ல மாட்டேன், இணையர் அவர்கள் ஒரு பெண் முன்னேற்றம் அடைகிறாள்னா காரணம்னா அவங்களுடைய வீடு தான் முக்கியம். ஸோ அவருடைய இணையர் அவருடைய குழந்தைகள் அனைவரும் அத்துணை பேருக்கும் இறைவன் பல்வேறு வகையான நல்ல விஷயங்களை தரணும் என்று கூறி இந்த வாழ்த்துறையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, இது ஒரு புத்தகம் அல்ல, இந்த புத்தகம் பல்வேறு புத்தகமாக இன்னும் பெருக வேண்டும் என்று கூறி, எப்படி காளிராஜா ஐயாவுடைய புத்தகம் கல்லூரியிலே வந்து ஒரு பாடநூலாக வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய தமிழ் பாடநூல் கழகத்துல உங்களுடைய வரிகளும் உங்களுடைய வார்த்தைகளும் கூடிய விரைவில் வர வேண்டும். அந்த வாய்ப்பை விரைவில் உங்களுக்கு நல்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.